Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் கிராமத்தில் ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் திறக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. தொட்டால் உதிரும் சிமெண்ட் பூச்சிகள், கை வைத்தாலே கலண்டு விழும் ஜன்னல்கள், முறையாக வழங்கப்படாத மின் இணைப்பு என கட்டிடம் அபாயகரமான நிலையில் இருக்கும் நிலையில் இந்த கட்டிடத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதன் திறந்து வைத்திருக்கிறார். கட்டிடத்தின் தரத்தை உறுதி செய்யாமல் திறக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகளின் நலனை விட விளம்பரம்தான் முக்கியமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூரில் அனுமதி இல்லாத வழித்தடங்களில் சிற்றுந்துகளை இயக்குவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற குடியாத்தத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதி இல்லாத வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சிற்றுந்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் அவர்கள் நீதி கோரி ஆட்சியர் அலுவலகத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் சாலையில் பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டில் இருந்து வாலாஜாபாத் அடுத்த பெண்கோடி கிராமம் வரை 448 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சாலையில் இருபுறங்களிலும் பேருந்து நிறுத்தங்கள் உள்ள பகுதிகளில் பயணிகளுக்காக நிழற்குடைகள் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விவசாய நிலங்களில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லாரிகளில் கொண்டு வரப்படும் கழிவுநீர் அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் வெளியேற்றப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அந்த நிலங்களில் மேய்ச்சலில் ஈடுபட்டுள்ள கால்நடைகள் இறக்க நேரிடுவதாகவும் தெரிய வருகிறது. விளைநிலங்களில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதை கண்டு கொள்ளாத விடிய அரசின் அதிகாரிகள் உறக்க நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.